ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வட்டி தராங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட். அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் 10,000 ஸோ கட்டுறீங்க சரியா, அவங்க அதுக்கு உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சொல்லிட்டாங்க. அப்போ மொதல் வருஷம் அவங்க என்ன தருவாங்கன்னா, நீங்கள் மொதல் வருஷம் 10,000 உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த 10,000 இருந்திருக்குது. அந்த 10,000க்கு 10% 1,000, ஓகேவா? அப்போ அந்த 1,000 அவங்க உங்களுக்கு மொதல் வருஷம் தருவாங்க. 2வது வருஷமும் அவங்க அதே 1,000 தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்களோ அதில் 10% எவ்வளவோ அதை உங்களுக்கு அவங்க வருஷம் வருஷம் தருவாங்க சரியா. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து முதல் வருஷம் உங்களுக்கு 1,000 கொடுப்பாங்க. இப்போ உங்கள் அமௌண்ட்டை பார்ப்பாங்க. இப்போ உங்கள் அமௌண்ட் மொதல் 10,000 இருந்துச்சா, மொதல் வருஷம் 1,000 போட்டாங்கன்னா இப்போ உங்கள் அமௌண்ட் எவ்வளோ மாறும்? 11,000 மாறுமா? அப்போ 11,000ல் 10% எவ்வளோன்னு தான் 2வது வருஷம் கேல்குலேட் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ 11,000க்கு 10% கேல்குலேட் பண்ணால் ஸோ அது 1,100ன்னு வரும், ஓகேவா? ஸோ மொதல் வருஷம் 1,000 வட்டி, 2வது வருஷம் 1,100 வட்டி, ஓகேவா? அப்போ இந்த 1,100 2வது வருஷம் கூடும். அப்போ உங்கள் அமௌண்ட் வந்து 12,100 மாறும், புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருஷம் வருஷம் ஒரே அமௌண்ட் தான் உங்களுக்கு தருவாங்க. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அமௌண்ட் எவ்வளோ எப்படி மாறுதோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கு தருவாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் அக்கௌண்ட்டில் 20,000 இருக்குது, ஓகேவா? இந்த 20,000 அவங்க 15% வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க சரியா. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டு வைப்பீங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதில் பிரின்சிபல் வந்து 20,000. அப்போ 20,000 ஸோ இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15. அப்போ அந்த 15 அப்படியே போட்டுருங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. அப்போ இன்ட்டு 3 பை 100, ஓகேவா? ஸோ இந்த ஜீரோவையும் நம்ம அடி கொடுத்துடலாம். ஸோ 200 × 15 × 3, 15 × 3 45, 45 × 2 90, 2 0 இருக்குது, ஓகேவா? ஸோ 90னா 9,000 வரும், ஓகேவா? புரிஞ்சா? அப்போ 20,000க்கு 15% 3 வருஷத்துக்கு நம்ம கட்டணும்னா ஸோ நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 9,000, ஓகேவா? 35,000 பிரின்சிபல், 10% வட்டி. ஸோ ஒரு வருஷத்துக்கு 10%, ஓகேவா? 3 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? என்ன பண்ணுவீங்க? ஸோ 35,000 இன்ட்டு 10 ஸோ இன்ட்டு 3, ஓகேவா? ஸோ பை 100ன்னு போடுவீங்க. ஸோ இந்த ஜீரோவையும் இந்த உள்ள ஜீரோவையும் நீங்கள் அடி கொடுத்துருங்க. ஸோ 35 × 3 போட்டிங்கன்னா 105ன்னு வரும். அந்த சைடு இருக்கிற 2 ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10,500 ஆன்சர், ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. இந்த இடத்துல இவங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை இயர்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 30% வரும், ஓகேவா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 வருஷத்துக்கு 30% கிடச்சிருக்கும், கரெக்டாக? அந்த 30% தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போது இந்த 35,000ல் 30% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், புரியுதா? 35,000ல் 10% 3,500, அதை 3 டைம் போட்டோம்னா ஸோ 10,500, புரியுதா? இது நீங்கள் பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 வருஷத்துக்கு 30%. அப்போ இந்த 30% இந்த 35,000ல் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும், புரிஞ்சா? இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 45,000 என்னோட பிரின்சிபல், 3 இயர்ஸ் என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 9,000ங்கிறது என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா ஸோ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருந்துருந்துச்சுன்னா எனக்கு இப்போது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9,000 வந்திருக்கும் சரியா. இதை ஃபைன் பண்ணுங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை, இது SI ஈக்குவல் டு PNR/100ங்கிற ஃபார்முலாவை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதில் இந்த SI கொடுத்துட்டாங்க. நமக்கு வேண்டியது
ஸோ பிஎன்ஆர் இந்த ஆர் தான் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த ஆரை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஃபார்முலா எப்படி மாறும்? ஆர் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு 100. அதாவது இந்த சைடு இருக்கிற இந்த ஆர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது கீழே டிவைடில் போயிடும். ஸோ அப்போது சாரி, இந்த பியும் என்னும் இந்த டிவைடுக்கு கீழே போயிடும். இந்த டிவைடில் இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் வந்துடும். சரியா? இந்த எஸ்ஐ அங்கிட்ட அதே அப்படி தான் இருக்கா, அதனால் அங்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஸ்ஐ இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கே பியும் என்னும் மட்டும் கீழே இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலா வந்துச்சு? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எஸ்ஐ இன்ட்டு 100 வந்துச்சுட்டா, எஸ்ஏ வந்து 9000 ரூபாய். ஸோ இன்ட்டு 100 பை ஸோ பி இன்ட்டு என் பிரின்சிபல் 45000 ரூபாய் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷம். ஸோ இங்கே 3 0 இருக்குது, மேலே உள்ள ஒன்று 3 0ன்னு அடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே 45 இருக்குது, இங்கே 90 இருக்குது. 90ல் 45 2 டைம்ஸ் இருக்குது, மிச்சம் ஒரு 0. அப்போ இங்கே 20. ஓகேவா? ஸோ 20/3னா டிவைட் பண்ணும்போது ஓகே 20/3 ஸோ 18 ஸோ 6 மிச்சம் 2 20 அகைன் 6 அகைன் 6 இப்படி தான் வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 6.66% தான் ஆன்சர். ஓகேவா? ஒரே ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை ஸோ ஒரு வருஷத்துக்கு 5% வருஷத்துக்கு வட்டி கட்டி 4 வருஷத்துக்கு கட்டும்போது 4500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? இப்போ நமக்கு பிரின்சிபல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா எப்படி மாறும்? ஸோ PNR/100ங்கிறது ஸோ எஸ்ஏ ஈக்குவல் டு ஸோ PNR/100ன்னு இருக்கிறத நீங்கள் மாற்றும் போது ஸோ பிஎம் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு வரும்போது எஸ்ஐ இன்ட்டு 100 பை ஸோ என்ஆர்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எஸ்ஐ வந்து 4500 இன்ட்டு 100 பை ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, ரேட் ஆஃப் இயர் வந்து 5. ஓகேவா? 4500ன்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 20 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 45ல் அது 2 டைம்ஸ் இருக்குது, மிச்சம் 5 50. 50லையும் 2 டைம்ஸ் இருக்குது, அப்புறம் 10 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 10 போகாது, இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டா 100. 100ல் 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ 225. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு 2 0 இருக்குது, இந்த 2 0 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 22500 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரியா? இப்போ பிரின்சிபல் வந்து ஸோ 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு 5% ஸோ வட்டியை 3 வருஷத்துக்கு கெட்டும்போது ஸோ மொதல் வருஷத்துக்கு 5%னா 3 வருஷத்துக்கு ஸோ 15%. அப்போ இந்த 10,000ல் 15%ங்கிறது 1500. புரியுதா? அப்போ இந்த 1500ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது எனக்கு அமௌண்ட்னு ஒன்று இருக்குது. சரியா? அமௌண்ட்டுங்கிறது போட்ட பிரின்சிபலையும் அண்ட் இப்போ கிடச்சிருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும், அதை தான் அமௌண்ட்டாக சொல்கிறோம். சரியா? அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 11,500 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மீனிங். புரிஞ்சுதா? ஸோ பிரின்சிபல் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் வந்துருக்கும், 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து சொல்கிறது தான் நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் எப்போ கிடைக்கும்? இந்த அமௌண்ட் நமக்கு வேணும்னா நம்ம பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலையை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் அது எனக்கு தெரியாது, அந்த அமௌண்ட்டுக்கு 7% வருஷத்துக்கு கட்டுறோம். அதை 5 வருஷத்துக்கு கட்டணும்னா எனக்கு 7000 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்படின்னா என்னோட அமௌண்ட் எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். புரிஞ்சா? எனக்கு அமௌண்ட் வேணும்னா கண்டிப்பாக முதல்ல பிரின்சிபல் வேணும். இந்த பிரின்சிபலையும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் கூட்டினா தான் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். சரியா? ஃபார்முலா என்னது? PNR/100. அப்போ எனக்கு பிரின்சிபல் வேணும்னா ஃபார்முலா எப்படி மாற்றுவீங்க? ஸோ P ஈக்குவல் டு ஸோ SI இன்ட்டு 100 பை
ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். சரியா? இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 7000 ரூபாய் இன்ட்டு 100. ஸோ பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 அண்ட் அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7. சரியா? ஸோ இந்த 7 வச்சு இங்கே அடிச்சிங்கன்னா இங்கே 1000 ஆயிருமா? ஓகேவா? அண்ட் இந்த 5 வச்சு இந்த 100 அடிச்சிங்கன்னா இங்கே 20 ஆயிருமா? 20யும் 100யும் நம்ம இது பண்ணோம்னா ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 20,000 வரும். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். சரியா? பிரின்சிபல் கொடுக்கல, 5% வட்டி, 10 வருஷத்துக்கு கட்டுறோம். 1800 ரூபாங்கிறது அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ என்னோட அமௌண்ட் வந்து இப்போ என்கிட்ட கரெக்டாக 15,000 ரூபாய் இருக்குதுன்னா என்னோட பிரின்சிபல் எவ்வளவு? ஃபைன் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. இந்த இடத்துல நீங்கள் பிஎன்ஆர் ஃபார்முலா எதுவுமே போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன கொடுத்துட்டேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கொடுத்துட்டேன். ஸோ அமௌண்ட்டையும் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா? அமௌண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பிரின்சிபலையும் கிடைச்சிருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டினீங்கன்னா தான் இப்போ கரண்ட்டாக பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட் கிடைக்கும். சரியா? அங்கே தான் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ பிரின்சிபலை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சரியா? அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? அதே இது பிரின்சிபல் வேணும்னா அமௌண்ட்டில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரின்சிபல் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட்டில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து 15,000 ரூபா, அதில் 1800 ரூபாவை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 13,200ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சா? இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஸோ அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா தனியாக இருந்துச்சு. ஓகேவா? பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தனி ஒரு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே என்ன உண்டுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா அதோட ஃபார்முலா வந்து பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 பவர் ஆஃப் n. ஸோ இதுதான் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. புரிஞ்சுதா? அப்போ உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். புரியுதா? ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, இதை வச்சு ஒரு சால்வ் பண்ணலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ 1000 ரூபாய் இருக்குது. சரியா? இந்த 1000 ரூபாய்க்கு 10% வட்டி, அது 2 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 10%. அப்போ இந்த 1000 ரூபாயில் 10% 100 ரூபாய். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது வருஷத்துக்கு 1100 ரூபாய் உங்களோட அமௌண்ட்டாக மாறும். கரெக்டாக? ஸோ 2வது வருஷத்துக்கு இந்த 1100 ரூபாய்க்கு தான் 10% பார்க்கணும். அப்போது 110 ரூபாய் வரும். ஓகேவா? அகைன் இந்த 110 ரூபா இது கூட ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1210 ரூபான்னு வரும். ஓகேவா? அப்போ 2 வருஷம் முடிவில் உங்களோட அமௌண்ட் இதுதான். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஸோ அந்த வட்டிக்கு வட்டி போட்டுகிட்டே இருக்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே, இப்போ 20,000 இருக்குது. இந்த 20,000க்கு 5% வருஷத்துக்கு வட்டி, 2 வருஷத்துக்கு கட்டணும்னா என்னோட அமௌண்ட் எவ்வளவு? சரியா? நான் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, நான் அமௌண்ட் தான் கேட்குறேன். சரியா? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு பிரின்சிபல் வந்து 20,000 இன்ட்டு 1 + இதில் R வந்து ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. சரியா? 5/100 R/100 the power of n போட்டோமா? இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் ஆஃப் ஸ்கொயர். சரியா? ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி 1 + 5/100 இருக்குதுன்னா ஸோ இந்த மாதிரி ஒன்று மட்டும் தனியாக இருக்குது. அப்போ அது என்ன பண்ணிக்க முடியும்? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இந்த 100 வச்சு இந்த 1 பெருக்கிட்டு இங்கே உள்ள நம்பர் கூட அதை கூட்டிடுங்க. உங்களுக்கு 105/100 வரும். சரியா? அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ 20,000 ஸோ இன்ட்டு 105 ஸ்கொயர்னு இருக்குமா? ஸோ 105 ஸ்கொயர்னா ஸ்கொயர்னு என்ன மீனிங்? அது 2 தடவை பெருக்கணும். அப்படி தானே?
அப்போ 105 by 100, ஸோ இன்ட்டு 105 by 100ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கீழே 4 0 இருக்குது, இந்த 4 0 வச்சு இங்கே டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 105 இன்ட்டு 105 எவ்வளோன்னு பாருங்கள், அதை 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஆன்சர் வந்து ஸோ 22,050. ஓகேவா? 15,000 ரூபாய் பிரின்சிபல், வருஷத்துக்கு 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை 2 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா அமௌண்ட்டு எவ்வளவு? ஸோ ஃபைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் பிரின்சிபல் 1500. ஸோ அப்புறம் 1 ப்ளஸ் R வந்து 20 by ஸோ 100, ஸோ பவர் ஆஃப் 2. இதை இந்த 20 by 100 ப்ளஸ் 1 இருக்குல்ல, இது என்ன பண்ணிக்கலாம், சைடோட இந்த சைடோட மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 100, இதோட ப்ளஸ் பண்ணால் 120. சரியா? ஸோ அப்போ 1000, ஸோ 15,000 இன்ட்டு இது ஸ்கொயரில் இருக்கு, அப்போ 2 டைம்ஸ் பண்ணணும். 120 by 100, ஸோ இன்ட்டு 120 by 100ன்னு மாறுமா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாமா? இது ரெண்டுத்துலையும் 20 காமனாக இருக்குது, அப்போ அடிச்சிங்கன்னா ஸோ இல்லாட்டி 21,600 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A sum of money at simple interest amounts to 1,500 in 3 years and 1,600 in 4 years. Find the principal amount. புரியுதா கொஸ்டின்? சம் ஆஃப் மணினா வேறு ஒன்றும் இல்லை, பிரின்சிபலை தான் அவங்க சம் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ 3 வருஷத்தில் 1,500 மாறுது, 4 வருஷத்தில் 1,600 மாறுது. அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? நாலு வருஷத்தில் 1,600 மாறுதுன்னா அதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 1 இயருக்கு எவ்வளோ கூடுது? 100 வந்து 1 இயருக்கு கூடுது. ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 100னா 4 வருஷத்துக்கு 400 ரூபாய் கூடி இருக்கும். கரெக்டா? ஆமாம். ஸோ இந்த 400 இந்த அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரின்சிபல் கிடைச்சிடும். 3 வருஷத்துக்கு 3 இயர்ஸ்க்கு தான் பண்ணணும் சார். அதில் பண்ணாலும் கிடைக்கும், இங்கே பண்ணாலும் கிடைக்கும். 4 வருஷத்துக்கு 400 ரூபாய், 3 வருஷம்னா 300 ரூபாய். ஸோ 4 வருஷத்துல அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஜஸ்ட் அந்த அமௌண்ட் கூட நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிரும். ஆன்சர் வந்துரும் சார். ஸோ புரியுதா? ஸோ முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் 1,200. ஓகேவா? 3 வருஷத்துக்கு 1,500, 4 வருஷத்துக்கு 1,200னா ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் கூடுது. அப்போ ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு 400 ரூபாய் கூடி இருக்கும். 400 ரூபாய் இதில் கூடி இருக்குதுன்னா அது 1,200 ரூபாவாக தான் இருந்திருக்கும் பிரின்சிபல். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. Okay, next question. The simple interest on a certain sum of money for 3 years at 5% per annum is 900. What will be the simple interest on the same sum for 6 years at 10% per annum? Question புரியுதுல்ல? ஏதோ ஒரு certain sum of money, அதாவது ஒரு பிரின்சிபலுக்கு 3 வருஷத்துக்கு 5% வட்டி போடும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 900 ரூபாய் வருது. அதே அமௌண்ட்டுக்கு 6 வருஷத்துக்கு 10% வட்டி போட்டாங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அந்த 900 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா மொதல் அதோட பிரின்சிபல் என்னங்கிறது நீங்கள் ஃபைன் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ அப்போ இதில் 15% 900 ரூபானா ஸோ 100% உங்களுக்கு 6,000 ரூபாவாக இருக்கும். சரியா? ஸோ அந்த 6,000த்தில் 6 வருஷத்துக்கு 10% வட்டி கட்டுனா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? ஸோ அப்போ 60%, 6,000 ரூபானா 60%ங்கிறது ஸோ 36,000 ரூபா. ஓகேவா? இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுதா? மொதல் பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பிரின்சிபலில் 6 இயர்ஸுக்கு 10% எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ அதுதான் இங்கே ஆன்சர். ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்? ஸோ 1,800 வராது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 6,000 ரூபாய் தான் வரும். அந்த 6,000 ரூபாய்க்கு 6 வருஷத்துக்கு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 3,200 தான் ஆன்சர். ஓகேவா?
ஸோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு 5% வட்டி போடுறாங்க. அப்போ 900 ரூபாய் வருது. சரியா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். இப்படியும் பண்ணலாம், இல்லாட்டி சிம்பிளாக ஃபார்முலாவும் நீங்கள் போட்டு பண்ணுங்க. PNR/100 இருக்குமா? ஸோ ஃபார்முலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. பிரின்சிபலை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா SI × 100, அப்போ 9,900 இன்ட்டு ஒரு 100 பை 3 × 5ன்னு இருக்கும். சரியா? 3 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 300, அகைன் இங்கே 5 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 20. ஸோ இப்போ 3 × 2 6, 3 0 இருக்கிறதுனால 6000. சரியா? 6000ங்கிறது இன்ட்ரெஸ்ட், சாரி பிரின்சிபல் அமௌண்ட். இந்த பிரின்சிபலுக்கு இந்த கல்குலேஷன் பண்ணும்போது 3 வருஷத்துக்கு 5% போட்டால் 900 ரூபாய் வருது. அதே இது 6 வருஷத்துக்கு 10% போட்டாங்கன்னா ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? ஸோ அப்போ 6 × 10னா 60%. அப்போ இதில் 60% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? 60% 3600, 50% 3000. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10% 600, அப்போ 3600 ஆன்சர். புரிஞ்சுதா? A sum amounts to 800 amounts to 920 in 3 years at simple interest. Find the rate of interest. ஏதோ ஒரு அமௌண்ட்டு 800 ரூபாயில் இருந்து, அதாவது பிரின்சிபல் வந்து 800 ரூபாய் இருந்திருக்கு, இப்போ அது 920 ரூபாவா மாறி இருக்கு 3 வருஷத்தில். அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்காங்க. ஓகே, ஸோ பிரின்சிபல் வந்து 800 ரூபாய், இது 3 வருஷத்துக்கு அப்புறம் 920 ரூபாவா மாறி இருக்கு. அப்போ 3 வருஷத்தில் எவ்வளோ கூடி இருக்கு? 3 வருஷத்துக்கு 120 ரூபா கூடி இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடி இருக்கும்? 12 3 அடிச்சா 4, ஒரு வருஷத்துக்கு 40 ரூபா கூடி இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த 800 ரூபாங்கிறது என்னோட பிரின்சிபல், இந்த 40 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு கூடுன அமௌண்ட். அப்போ எனக்கு கூடுன அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 40 ரூபா இந்த 800 ரூபாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சாலே, ஸோ பர்சன்டேஜை மாற்றுக்கு இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 0 எல்லாமே போயிடும். 40ல் 8 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 5%. ஓகேவா? ஸோ 40ங்கிறது ஒரு வருஷத்துக்கு கூடுற அமௌண்ட், ஒரு வருஷத்துக்கு கூடுற இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு வருஷத்துக்கு 40 ரூபா கூடுது. ஸோ மொத்த பிரின்சிபல் வந்து 800 ரூபா. அப்போ 800 ரூபாவில் 40ங்கிறது 5%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% கூடுது. இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் இஸ் 16% ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப்டர் 2 years. ஃபைண்ட் த ரேட் பெர் ஆனம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 16% ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப்டர் 2 years. ஓகேவா? 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 16% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு 16% கிடச்சிருக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? அதை கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். புரியுதா? 2 வருஷத்துக்கு 16%னா ஒரு வருஷத்துக்கு 8%. புரியுதா? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு, a person borrows 5,000 at 6% simple interest for 3 years. How much does he need to pay back after 3 years? ஸோ ஒருத்தர் வந்து 5000 6% வட்டிக்கு 3 வருஷத்துக்கு வாங்குறாரு. சரியா? அவர் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் கேள்வி. புரிஞ்சா? 5000 அதே தான் 5000 ரூபாய்க்கு இந்த இது போட்டால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் பாருங்கள். அந்த இன்ட்ரெஸ்ட் இது கூட கூட்டிட்டு அமௌண்ட்டாக நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை தான் அவர் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா மேலே உள்ள எல்லாத்தையும் பெருக்கி 100 டிவைட் பண்ணிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா மேலே 50 இருக்குது. ஸோ 6 3 பேருக்குன்னா 18, 18 5 பேருக்குன்னா 90, ஒரு 0 இருக்குது, இன்னும் நீங்கள் போட்டுருங்க. 900ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் கூட இது கூட்டினீங்கன்னா 5900 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அதுக்கப்புறமா இஃப் 4000 ஈல்ஸ். சரியா? ஈல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுலேருந்து கிடைச்ச ஒரு பலன், அதுலேருந்து கிடைச்ச ஒரு விளைச்சல், அதுதான் நம்ம ஈல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு 4000 ரூபா வந்து எனக்கு தந்துருக்குது. ஸோ 4000 ஈல்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 600 in 3 years. வாட் இஸ் த ரேட் பெர் ஆனம்? 4000 ரூபாங்கிற அமௌண்ட்டு 3 வருஷத்தில் 600 ரூபாய் எனக்கு தந்திருக்கு. அப்படின்னா வருஷத்துக்கு அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கேட்குறாங்க.
3 வருஷத்துக்கு 600 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 200. சரியா? ஸோ 4000 ரூபாய். அந்த 4000 ரூபாயில் இந்த 200 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 100. ஸோ எல்லா ஜீரோவையும் அடிங்க, இந்த ஜீரோவையும் அடிச்சிருங்க. ஸோ திரும்ப நீங்கள் இந்த 4 வச்சு 20 அடி கொடுத்தீங்கன்னா 5 வரும். ஆன்சர் 5%. ஸோ வருஷத்துக்கு 5% இது கூடி இருக்கு. அதுதான் மீனிங். புரியுதா? ஓகே. A loan of 12,000 is to be returned after 3 years. What should be the annual interest rate so that 4,000 is paid as interest? அதாவது 12,000 ரூபாய் ஏதோ ஒரு லோன், அந்த இதை 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி கொடுத்து ஆகணும். சரியா? இஸ் டு பி ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ். 3 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்து ஆகணும். அண்ட் வாட் ஷுட் பி த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ தட் த 4,000 இஸ் பெய்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த 4,000 ரூபாவை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பெய்ட் பண்ணணும்னா அவங்களோட வருஷம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இதுவும் போன அதே கணக்கு மாதிரி தான். இங்கிலீஷில் உள்ள அந்த கொஸ்டின் கேட்குற விதத்தை மட்டும் மாற்றிருக்காங்க. புரியுதா? 12,000 ரூபாய் திருப்பி கொடுத்தாகணும் 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ 4,000 ரூபாய் நான் மொத்தம் வட்டியாக கட்டணும்னா அதுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் வாங்கியிருப்பேங்கிறதா கொஸ்டின். சரியா? 3 வருஷத்துக்கு 4,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 4,000/3. ஓகேவா? அவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குமா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இதோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும்னா இது என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து அமௌண்ட். ஓகேவா? இந்த அமௌண்ட்டை ஸோ பிரின்சிபல் எவ்வளவோ அது கூட நம்ம டிவைட் பண்ணிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா? ஸோ திரும்ப இதோட 12,000ஆல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு 100. ஓகேவா? 12,000 ஏன்னா 4,000/3ங்கிறது டிவைட் பண்ணால் இது பாயிண்டில் போகும். அதனால நான் அதை டெசிமல்லே வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இந்த 12,000ல் தான் இந்த 4,000. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும். ஸோ அதுதான் இந்த நம்பர் வந்து இந்த 12,000ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்கான ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ டிவைட் பண்ணும்போது எல்லா ஜீரோவையும் அடிச்சிடலாம். 3 ஜீரோ இருக்குது, இதுலேயும் 3 ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ 12 வச்சு 400 அடித்தோம்னா ஓகே அடிக்க முடியாது. ஓகே. ஸோ 12லேயும் 4 பொதுவாக இருக்குது, இங்கேயும் 4 பொதுவாக இருக்குது. அப்படின்னா ஸோ மேலே 100 வரும், கீழே 3 × 4ன்னு வரும். சாரி 3 × 3ன்னு வரும். ஸோ 100 9ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 11.11% தான் ஆன்சராக வரும். ஓகேவா? 3 வருஷத்துக்கு 4,000 ரூபாய் கட்டணும்னா ஒரு வருஷத்துக்கு 4,000/3 கட்டணும். கரெக்டாக? அந்த 4,000/3 12,000ல் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா?